இது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடத்தில் தமிழ் தேன்ற இன்பத்தமிழ் அப்படின்ற கவிதையில் கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்க்கலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம், நாடு, வீடு, தெரு. என்ன அமைய வேண்டும்? சமூகம். ரெண்டாவது, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், அசதி. அசதினா களைப்பு. எப்படி இருக்கும்? நாள் முழுசாக வேலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்கும். அதாவது நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன வரும்? நிலையென்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. இப்போ நம்ம சேர்த்து தான் எழுத போகிறோம். அப்போ நிலவு கூட்டல் என்று நிலவென்று அப்படின்னா வரும். 4வது, தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். தமிழங்கள், தமிழெங்கள், தமிழுங்கள், தமிழ் எங்கள். எது வரும்? அந்த இல்ல ஏ ரெண்டுமே சேர்ந்து ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து ரெண்டு சேர்ந்து உயிர்மெய் எழுத்து வரும். இதுக்கு சரியான விடை தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அமுது கூட்டல் தென்று, அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் ஒன்று, அமு கூட்டல் தென்று. சரியான விடை அமுது கூட்டல் என்று. அடுத்து, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். செம்மை கூட்டல் பயிர், செம் கூட்டல் பயிர், செம்மை கூட்டல் பயிர், செம்பு கூட்டல் பயிர். என்ன வரும்? செம் பயிர் அப்படின்றத பிரித்து எழுதும்போது செம் கூட்டல் பயிர் அப்பெல்லாம் வராது. ஏன்னா அது ஒரு பண்பை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இந்த கருமை, வெண்மை, பசுமை அப்படி வர்ற மாதிரி தான் இந்த வார்த்தை வரும் பிரிக்கும்போது. அப்போ செம்பயிர் அப்படின்றது செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னா பிரியும். சரியான விடை செம்மை கூட்டல் பயிர்.